என்று நீ ராமனிடத்திலே சொல்லிவிடுவாயின்னு சொன்னா, ஆனா சொல்லவே இல்லை. ஆனா இங்கே கண்ணன் பிறந்தவுடனே கண்ணன் கோகுலத்திற்கு செல்வதற்கு வழிவிட்டதே. அப்ப ராவணனிடத்தில் இருக்கக்கூடிய பயம் காரணமாக கோதாவரி ஒரு காரியத்தை செய்யவில்லை. ஆனா அதே காரியம் யமுனை அப்படிங்கிறது செய்யாமல் கம்சனிடத்திலே பயம் கொள்ளாமல் இருந்ததே. அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஆயர் குலத்துக்கு அணிவிளக்காக அவதரித்தவன் கண்ணன். தாயினுடைய பெற்ற தாய்க்கு பட்டம் கட்டினவனான பகவான் தாமோதரனை போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு. கண்ணன் வெண்ணையை களவாடினான், அதனால கட்டுப்பட்டான். அவனுக்கு தாமோதரன் என்று ஒரு திருநாமம் ஆனது ஏற்பட்டது. அந்த தாமோதரனுடைய நாமத்தை சொல்ல போய பிழையும் இதுவரை நாம் செய்திருக்கக்கூடிய பாபங்களும் புகுதருவான் நெண்டனவும் இனிமேல் செய்ய போகக்கூடிய பாபங்களும். அப்ப பகவானுடைய அடியார்கள் இனிமேல் பாபம் செய்யலாமா அப்படின்னு கேள்வி எழும். பாபம் செய்வது கூடாது. புகுதருவான் நெண்டனவும்னா அறியாமல் செய்யக்கூடிய பாபங்களும். இதுவரை செய்திருக்கக்கூடிய குற்றங்கள் இனிமேல் அறியாமல் செய்யக்கூடிய பாபங்கள். புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் பஞ்சிலிட்ட நெருப்பு போலே உருமாய்ந்து விடும். பகவானுடைய தாமோதர நாமத்தை சொல்ல நாம் செய்திருக்கக்கூடிய பாபங்கள் அனைத்தும் விலகிவிடும். அதனால நோன்புக்கு எந்த தடையும் ஏற்படாது என 5வது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள். இப்பாசுரத்தினாலே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இந்த பகவானுடைய பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லி அவனுடைய திருநாமத்தை சொன்னால் பாபமானது விலகிவிடும் என அருளி செய்கிறாள். எதனால் இந்த சந்தேகம் ஏற்பட்டதுன்னா, ராமனுடைய பட்டாபிஷேகமானது தடைப்பட்டதே, அதே போல நமக்கும் ஏதாவது தடை ஏற்படுமா அப்படின்னு கேள்வி. ராமனுடைய பட்டாபிஷேகமே தடைப்பட்டதுன்னா அப்ப நம்ம காரியத்தெல்லாம் தடை ஏற்படுவதற்கு நாம நினைக்கவும் வேணுமோ? கண்டிப்பா ஏற்படுமே. அதனால இந்த நோன்புக்கு தடை ஏற்பட்டால் என்ன செய்வது? இதுதான் கேள்வி. ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்து கொடுத்தது யாரு அப்படின்னா வசிஷ்டாச்சாரியர், பிரம்மாவனுடைய பிள்ளை. அவரை போல ஜோதிட மேதை மற்றொருத்தர் கிடையாது. ஆனா அவர் குறித்து கொடுத்த நாளிலே பட்டாபிஷேகம் நடக்காமல் போனது. ராமனுக்கு தகப்பனார் யாரு அப்படின்னா தசரதன். தசரதன் எதனால பெயர் ஏற்பட்டதுன்னா, 10 திக்குகளிலேயும் தன்னுடைய ரதத்தை தேரை செலுத்தக்கூடிய சாமர்த்தியம் உடையவன். இந்திரனுக்கே சம்பரன் அப்படிங்கிற அசுரனிடத்திலிருந்து ஆபத்து ஏற்பட்டது. தசரதன் தான் போய் இந்திரலோகத்துக்கு போய் சம்பரனோடு யுத்தம் பண்ணி அவனுக்கு வெற்றியை தேடி கொடுத்தார். அதனால தசரதனுக்கு சம்பராந்தகன் அப்படின்னு பெயர். சம்பரன்கிற அசுரனை கொன்றவன். அப்ப எப்பேற்பட்ட வீரர்! ஆனா அந்த வீரரால தன்னுடைய பிள்ளையினுடைய பட்டாபிஷேகம் தடைப்படுவதை அவரால் தடுக்க முடியாமல் போயிற்று. சரி, அயோத்தியில இருந்தவர்கள் யாரு அப்படின்னா, ராமோ ராமோ ராமைதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் ராமன் ராமன், ராமனை தவிர மற்றொன்று அறியாதவர்களாக இருந்தார்கள். ராமனுக்கு எந்த கேடும் வந்துவிடக்கூடாது என அவனுக்கு பல்லாண்டு பாடுபவர்களாக, மங்களாசாசனம் பண்ணுபவர்களாக இருந்தார்கள். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம் என வால்மீகி அருள் செய்கிறார் போலே, ராமனுக்கு பட்டாபிஷேகம் யானை மேல அம்பாரி கட்டி அவன் ஊர்வலத்தில் பட்டாபிஷேகம் ஆனவுடனே ஊர்வலம் வர்றதை பார்க்கணும்னு அயோத்தியில இருந்த மக்கள் அனைவரும் ஆசைப்பட்டார்கள். ஆனா அவர்கள் இத்தனை மக்கள் இருக்கும் பொழுது ராமனுடைய பட்டாபிஷேகமானது தடைப்பட்டு போயிற்று. ராமனுக்கு தம்பி யாரு அப்படின்னா சத்ருக்னன் அப்படின்னு பெயர். சத்ருக்னன் அதை சம்ஸ்கிருதத்தில் வித்பத்தி எப்படி தெரிவிப்பார்கள்னா, சத்ருன் ஹந்தீதி சத்ருக்னா, சத்ருக்களை எதிரிகளை கொல்பவன். அதனால சத்ருக்னன் அப்படின்னு அவனுக்கு பெயர் ஏற்பட்டது. அவன் எங்கே எதிரிகளை கொன்றான் அப்படின்னா, அயோத்தியை நோக்கி யாராவது படையெடுத்து வந்தா சத்ருக்னனை கொண்டு போய் அழைச்சிண்டு போய் நுழைவாயில நிறுத்தி விடுவார்களாம். சத்ருக்னனுடைய முகத்தை பார்த்த உடனே எதிரி பார்த்து பயந்து போயிடுவாராம். ஓ, கடைசி தம்பியினுடைய முகமே இவ்வளவு பயங்கரமா இருக்கே,
அப்ப இவனுக்கு அண்ணன் லக்ஷ்மணனுக்கு எவ்வளவு பலம் இருக்கணும், அவனுக்கு அண்ணன் பரதனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும், இவா எல்லாருக்கும் மூத்த தமையன் ராமனுக்கு எவ்வளவு பலம் இருக்கணும். அதனால யுத்தமே வேண்டான்னு ஓடி போயிடுவார்களாம். இப்படி தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்றமே, இப்படி இவர்கள் இருக்கும் பொழுதும் கூட ராமனுடைய பட்டாபிஷேகம் தடைப்பட்டு போனதே. அதே போல பகவானுடைய அடியவர்கள் நோன்பு நோற்பது தடைப்பட்டு விடுமேயானால் என்ன செய்வது அப்படின்னு கேட்க, பகவானுடைய காரியம் அவனுடைய சங்கல்பம் வீணாகுமே தவிர அவனுடைய அடியவர்கள் ஒன்று நினைத்தால் அது ஒரு காலம் வீணாகாது. மகாபாரதத்தில் கண்ணனிடத்துல 2 பேர் போய் உதவி கேட்கிறார்கள். அர்ஜுனனும் உதவி கேட்கிறான், துரியோதனனும் உதவி கேட்கிறான். ஒரு பக்கம் அர்ஜுனனுக்கு எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய நான் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் என்னுடைய படைகள் அத்தனையும் மற்றொரு பக்கம். யாருக்கு எது வேணும் கண்ணன் கேட்டான். அர்ஜுனன் பார்த்து நிராயுத பாணியாக நீயே எனக்கு வருவாயின்னு கேட்டான். துரியோதனன் பார்த்து நல்ல வேளை அர்ஜுனன் இதை கேட்கல, அதனால எனக்கு படைகளையே கொடுப்பாய். துரியோதனன் பெற்று போனான். அது அப்படியே பீஷ்மாச்சாரியர் இடத்துல சொன்னான். தாத்தா பிதாமகர் பீஷ்மர் பார்த்து கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னானா, நான் இப்ப சங்கல்பம் பண்ணிக்கிறேன், நான் இப்பொழுது சபதம் பண்ணுகிறேன், கண்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் என பீஷ்மர் சபதம் பண்ணினார். அதே போல மகாபாரத யுத்தம் மூண்டது. முதல் நாள் யுத்தம் முடிந்தது, 9வது நாள் யுத்தம் முடிந்தது. 10வது நாள் பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் மிகப்பெரிய கடுமையான போர் நடக்கிறது. பீஷ்மருடைய பாணத்தை அர்ஜுனனால தாங்க முடியாமல் போனான். அவனால தன்னுடைய வில் அதை கூட தூக்க முடியாம போனான். கண்ணன் பார்த்து இந்த பீஷ்மரை நீ எப்படியாவது எதிர்த்து போரிடு, உற்சாகத்தை கொடுக்கறான். ஆனா அர்ஜுனனால முடியல, எப்படியாவது பீஷ்மர் மேல பானத்தை தொடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அர்ஜுனன் கேட்டபாடா தெரியல. அவனால அவனுடைய வில்லையே தூக்க முடியாத அளவுக்கு சக்தி குறைந்தவனாக ஆனான். கண்ணனுக்கு கோபம் வந்தது. இந்த பீஷ்மாச்சாரியர் இப்படி பானத்தை பொழிகிறாரே, அவரை நான் கொன்று விடுகிறேன் என்று கண்ணன் அபார கோபத்தோட சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மாச்சாரியரை கொல்லணுங்கிறதுக்காக ஓடினானாம். உடனே பீஷ்மர் பார்த்து, கண்ணா உன்னை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு சபதம் பண்ணினே, இதோ ஆயுதத்தை எடுத்து விட்டாயே, ஆயுதம் எடுத்திருக்கக்கூடிய கண்ணனை நான் சேவித்து விட்டேன், ஏகி பத்ராட்ச புல்லநேத்திர என்று பீஷ்மாச்சாரியர் அவரை விழுந்து சேவித்தாராம். அப்ப கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணினா, கண்ணனுடைய பக்தர் அடியவரான பீஷ்மர் இவர் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு சபதம் பண்ணினா, எது நடந்தது? கண்ணன் தான் நினைச்சது நடக்கல, ஆனா தன்னுடைய அடியவர்கள் நினைப்பதை அதை நிறைவேற்றி கொடுத்தானே. அதே போல பகவானுடைய தன்னுடைய காரியம் தடைப்பட்டுவிடும், பகவானுடைய அடியவர்களுடைய காரியம் ஒரு காலம் தடைப்படாது. அதைத்தான் போய பிழையும் புகுதருவான் எந்தனவும் தீயினில் தூசாகும். இதுவரைக்கும் நாம் செய்திருக்கக்கூடிய பாபங்கள், இனிமேல் அறியாமல் செய்யக்கூடிய பாபங்கள். யத்யதா புஷ்கர பலாஷே ஆப்போ நஸ்லிஷ்யந்தே ஏவம் ஏவம் விதி ஹாஸ்ய சர்வே பாப்மானஹ நஸ்லிஷ்யதே. தாமரை இலையிலே எப்படி ஜலம் ஒட்டாதோ அதே போல அறியாமல் செய்யக்கூடிய பாபங்கள் என்பது நமக்கு கொடுக்காது, தண்டனையை கொடுக்காது. யத்யதா இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயந்தே ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹ பிரதூயத்தே என்று சாந்தோக்கிய உபனிஷத்தானது தெரிவிக்கிறது. இஷீகதூலம் அப்படின்னா வாரிய புல். அந்த வாரிய புல்ல நெருப்புல போட்டா, அக்னியில போட்டா அது எப்படி எரிந்து உருமாய்ந்து போய்விடுமோ, அதே போல இதுவரை நாம் செய்திருக்கக்கூடிய பாபங்கள் பஞ்சிலிட்ட நெருப்பு போலே உருமாய்ந்து விடும். அதனால தாமோதரனுடைய நாமத்தை செப்பு என 5வது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள். நாமும் தாமோதர நாமத்தை, பகவானுடைய திருநாமத்தை சொல்லுவோம், ஆண்டாளுடைய திருவடிகளை பணிவோம். शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः
சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் மாலரியா நான் முகலும் காணாமலையினை நாம் மாலரியா நான் முகலும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுரு தேன்வாய் படிரி கடை திறவாய் பாலுரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலமிடினும் உணராய் உணராய் காண் கோலமிடினும் உணராய் உணராய் காண் ஏல குழலி பரிசேலோரெம்பாவாய் ஏல குழலி பரிசேலோரெம்பாவாய் மாலரியா நான்முகனும் காணா மலையினை யாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுரு தேன்வாய் படிரி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் காண் ஏலக்குழலி என்று வெளியிலே வந்து நிற்கக்கூடிய பெண்கள் உள்ளே உறங்குகிற பெண்ணை அழைப்பதாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரம் இது. உள்ளே உறங்குகிற இந்த பெண் எப்படிப்பட்ட தன்மை கொண்டவள் என்பதைத்தான் வெளியில் நிற்கிற பெண்கள் காட்டுகிறார்கள். நேற்று மாலை இவர்களெல்லாம் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது உள்ளே உறங்குகிற இந்த பெண் சொன்னாள், எனக்கு நன்றாக தெரியும். யாரை தெரியும்? அண்ணாமலையாரை தெரியும். நான் நன்றாக அறிவேன். அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை, ஆண்டவனை நான் நன்றாக அறிவேன் என்றாள். எந்த அண்ணாமலையாரை தெரியுமா? அடியும் முடியும் தேடி காண கிடைக்காத அண்ணாமலையாரை. திருவண்ணாமலை திருத்தலத்தில்தான் அருட்பெரும் ஜோதியாக சிவபெருமான் எழுந்து நின்றார் என்றும், அந்த ஜோதியின் திருமுடியை திருவடியை தேடிப் போனவர்கள் காண கிடைக்காமல் திரும்பி வந்தார்கள் என்றும் புராணம் கூறுகிறது. முடி தேடிப் போனார் பிரம்மா, அடி தேடிப் போனார் திருமாலாக இருக்கக்கூடிய விஷ்ணு. இரண்டு பேரும் முடியையும் அடியையும் காண முடியாமல் திரும்பி வந்தார்கள். ஆகவேதான் அந்த எம்பெருமானுக்கு அண்ணாமலையார் என்று திருநாமம். அண்ணுதல் என்றால் அணுகுதல் என்று பொருள். பக்கத்தில் செல்வதற்கு அணுகுதல் என்று சொல்லுகிறோம். அண்ணாமலை என்றால் யாரும் அணுக முடியாதவர். யாரும் போய் அவருடைய திருமுடி எங்கே இருக்கிறது, திருவடி எங்கே இருக்கிறது, அவருடைய பரிமாணங்கள் என்ன, அவர் எங்கே தொடங்குகிறார், எங்கே முடிகிறார் என்றெல்லாம் கண்டுவிட முடியாது. அவரை அவ்வளவு சுலபத்தில் அணுகிவிட முடியாது என்பதற்காகத்தான் அண்ணாமலை என்கிற பெயரே வந்தது. ஆனால் இந்த பெண் என்ன சொன்னாள்? அந்த அண்ணாமலையாரை நான் அறிவேன் என்றாள்.
என்னுடைய பக்தியில் நான் அவரை முழுமையாக அறிவேன். பக்தனுக்கு பகவான் ஆட்படுவார். எனவே நான் அவரை அறிவேன் என்று பேசினாள். நீ பேசும்போதே எங்களுக்கு தெரியும் அம்மா, நீ பேசுவது பொய், நீ பேசுவது ஏதோ பேச்சுக்காக வருகிற சொல் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு நீ இருப்பாய் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஏதோ பேசினாய் என்று நினைத்தோம். அண்ணாமலையாரை அவ்வளவு நன்றாக தெரியும் என்று சொன்னவள், இப்போது நாங்கள் அவருடைய பெருமையை பாடிக்கொண்டு நிற்கிறோம், கவலையே படாமல் உறங்குகிறாயே. பாலுரு தேன்வாய் படிரி. நீ எப்படிப்பட்ட பேசினாய் தெரியுமா? அப்படியே பாலில் தோய்த்து தேனில் தோய்த்து ஒரு சொல்லை கொடுத்தால் எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அப்படிப்பட்ட இனிய சொல்லை நீ சொன்னாய். ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, தி ஸ்வீட் டங், த ஹனி டங் என்று. இந்த பெண் சொன்னபோது, அண்ணாமலையாரை யான் அறிவேன் என்று சொன்னபோது அந்த சொல் அவ்வளவு இனிமையாக இருந்தது. பாலுரு தேன்வாய் படிரி. பொக்கங்களே பேசினாய். பொக்கங்கள் என்றால் உண்மை இல்லாதவை, ஏதோ அந்த நேரத்திற்காக பேசப்படக்கூடியவை. நீ பொக்கங்களே பேசினாய். அப்படி பொக்கங்கள் பேசியவள் இப்போது உன்னுடைய வாயிற்கதவை கூட திறக்கவில்லை. கடை திறவாய், நாங்கள் வந்து நிற்கிறோம், உன்னுடைய வாயிற்கதவை திறந்து விடு. நாங்கள் யாரை பாடுகிறோம்? எப்படிப்பட்டவரை பாடுகிறோம்? ஞாலமே, விண்ணே, பிறவே, அறிவறியான். ஞாலம், இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகமும் பிறவே, இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அத்தனையும், விண்ணாக இருக்கக்கூடிய வானம். 3 சொன்னார்கள். சாதாரணமாக எந்த பொருளை சொல்லுவதென்றாலும், எந்த விஷயத்தை அளப்பதென்றாலும் 3 முறைகளிலே அதை சொல்லிவிடலாம். எண்ணிக்கையில் சொல்வது என்று பார்ப்போம். 0, ஒருவேளை சதவிகிதத்தில் சொல்லுகிறோம் அந்த எண்ணிக்கையை என்றால் 0, அது ஒரு எல்லை. இன்னொரு எல்லை 100% தானே, எனவே 100. இந்த 0த்திற்கும் 100க்கும் இடைப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய அத்தனையும். அப்படியானால் என்ன சொல்லலாம்? இந்த 0த்திலும் இல்லை, 100லும் இல்லை, இடைப்பட்ட நிலையிலும் இல்லை. இப்போது மனிதர்களை பொறுத்தவரையில், மனித உலகத்தை பொறுத்தவரையில் பார்த்தால், நாம் வாழக்கூடிய ஞாலம் பூமி, நமக்கு மேலே ஆகாசம், அந்த ஆகாசத்திற்கும் பூமிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அத்தனையும். இந்த பூமியாலும் அந்த ஆண்டவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது, அந்த ஆகாசத்தாலும் ஆண்டவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இவற்றுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அனைத்தும் என்று சொன்னால், எத்தகைய அறிவாக இருந்தாலும், எத்தகைய நூலாக இருந்தாலும், எத்தகைய பயனாக இருந்தாலும், எவ்வளவுதான் விவாதங்கள் வாக்குவாதங்களாக இருந்தாலும், எதனாலும் அந்த இறைவனை முழுமையாக அறிந்து புரிந்து கொள்ள முடியாது. ஞாலமே, விண்ணே, பிறவே, அறிவு அறியான். அறிவை கொண்டு ஆண்டவனை அறிந்து கொள்ள முடியாது. அறிவுக்கு அருமையானவனாக, அறிவுக்கு அரிதானவனாக, அறிவுக்கு எட்டாதவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாங்கள் பாடுகிறோம். ஆனால் அந்த இறைவன் என்ன செய்கிறார் தெரியுமா? நமக்காக கோலமும் நம்மை ஆட்கொண்டருளும் சீலமும் கொண்டார். நமக்காக யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அந்த பரம்பொருள், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட அந்த பரம்பொருள் நமக்காக ஒரு கோலம் கொள்கிறார். தனக்கே ஒரு கோலத்தை எடுத்துக்கொள்கிறார். நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலம், நம்மை வந்து ஆட்கொண்டு அருளுகிறார். அப்படி ஆட்கொண்டு அருளும்போது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களையெல்லாம் போக்குகிறாள். கோது என்றால் குற்றம். கோதாட்டும், நம்முடைய குற்றங்களையெல்லாம் போக்கி நமக்கு நன்மையை தருவதற்காக வருகிறாரே, அதுதான் அவருடைய சீலம், அதுதான் அவருடைய தன்மை, இயல்பு. கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடுகிறோம். நேற்று நீ பேசியது சிவனை நன்றாக அறிவேன் என்று. ஆனால் நாங்கள் இன்றைக்கு வந்து உன் வாசலில் நின்று, உன் கதவு மூடப்பட்டிருக்கிறது, அதற்கு அப்புறமாக நின்று அந்த சிவனை பற்றி பாடி நாங்கள் ஓலமிடுகிறோம். அப்படியும் கூட நீ உன் வாயிற்கதவை திறக்காமல் இருக்கிறாயே, கடை திறவாய். ஓலம் இடினும் உணராய் உணராய் காண். நாங்கள் இவ்வளவு தூரத்திற்கு சிவசிவா என்று ஓலம் கொடுக்கிறோமே, இந்த ஓலம் கூடவா உன்னுடைய காதில் விழவில்லை? நீ உணராமல் கிடக்கிறாயே, உன் வாயால்